அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சேனலில் பார்க்கவே முடியல. அத்தனை கொடுமைகள். ஏதோ ஒரு துறையை சொல்லலாம், ஆனால் எல்லா துறையிலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனைகள், குழப்பங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு கொடூர விஷயத்தை லாக்அப் டெத்து. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த துறை யார் வச்சிருக்கிறாங்கிறது இது எல்லாருக்கும் தெரியும். இந்த துறையில் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தோட ஒட்டுமொத்த ஒரு ஒரு என்ன சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறது புரியல. அந்த நிர்வாகம் இருக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அதை யார் கவனிக்கிறா, யார் ஃபாலோ பண்ணுறா அப்படிங்கிறது தெரியாது. யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், யார் வேணால் கூட்டிகிட்டு போய் பண்ணலாம், பிடிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு அற்ற ஒரு துறையை காவல்துறையும் அதுவும் மாறிடுச்சு. அதே காவல்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த லாக்அப் டெத்து, இந்த அஜித்குமார் படுகொலைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்றுமே அந்த விஷயத்தில் எந்த ஒரு பக்காவான ஒரு சட்ட ஒரு வழிமுறையை பின்பற்றாமலே ஒரு நபரை கூட்டிகிட்டு போய் அதில் அனுபவம் இல்லாத சில காவல்துறை சேர்ந்த நபர்களை உயர் அதிகாரிகள் சிலரோட உந்துதல் பேரில், அதான் உண்மை. ஏன்னா அடிப்படையில் கீழ்மட்ட காவல்துறை சேர்ந்தவங்க ஒரு சொல்லாமல் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அனுபவம் கம்மி. அவங்களுக்கு பெருசாக காவல்துறை இப்படிலாம் பண்ணணும், பிடிக்கணும் அப்படிங்கிற அனுபவம் கம்மி. அப்போ உயர்ந்து என்ன சொல்கிறாங்களோ செய்கிறாங்க. அதை செஞ்ச விளைவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களும் ஜெயில் இருக்கிறாங்க. அதுலேயும் நிர்வாக சீர்கேடு. அப்புறம் இப்போ நியூஸில் போயிட்டுருக்குது என்ன பார்த்தீங்கன்னா, காவல்துறை எஸ்ஐ காமாட்சி அவர்கள் பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டாங்க அப்படிங்க. அது எந்த இதுன்னு என்ன அது உண்மையான சம்பவம் என்ன, எதனால் அவங்க உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா காவல்துறை பயங்கரம் முறையிடுறாங்க. ஏன் நைட் டியூட்டி முடிச்சதுக்கப்புறம் என் தங்கச்சி ஏன் காலையில் வெளியே அனுப்பலை, கணவர் கூப்பிட்டு தன்னோட குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்ப முடியல, நீங்களே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க கூப்பிட்டு மெசேஜ் பண்ணிக்க முடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட இறப்பு சம்மந்தமாக குடும்பத்துக்கு சரியான தகவல் தெரிவிக்கப்படலை. அவங்கள மருத்துவமனை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி அவங்க தங்கையை காவல்துறை அந்த காவல் நிலையத்தில் முறையிடுறாங்க. ஏன் சொல்லலை பிடிக்கல, நீ ஏன் ஆஸ்பத்திரி ஏன் கூட்டிகிட்டு போகல, அப்போ நீங்கள் அவங்க இறந்துட்டான்னு நினச்சிட்டா அப்படியே நீங்கள் பாடி ஏன் கண்டுக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி யாருமே கண்டுக்கல. அப்போ அவங்களும் முறையிடுறாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த நிர்வாகத்தோட கவனிக்கிற இது யார் கையில் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காவல்துறையில் பயங்கர மன அழுத்தத்துக்கு காரணமாக பல கடைநிலை காவலர் தற்கொலை சம்பவம் அது நடந்துட்டு இருக்குது. ரெண்டு பக்கம் பாதிப்பு. அப்பாவி பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்படுறாங்க, அரசு ஊழியரும் பாதிக்கப்படுறாங்க. அரசு ஊழியர்கள் பல பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஓகள் உட்பட போன வாரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அரசு பணியாளர் எல்லாமே பார்த்தீங்கன்னா போராட்டம். எதுக்கு போராட்டம்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அடிப்படை பாதுகாப்பு இல்லை. விஓ முதல் கொண்டு பல ரியல் எஸ்டேட் குண்டாக்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா எங்களை மிரட்டரா முடிக்கிறாங்க. அரசு அதிகாரிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கணும்னு சொல்லி அரசு ஊழியர் அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ அரசு துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, அரசு துறை அதிகாரிகள் நியாயமாக செயல்படுறதுக்கு இல்லையா? அப்போ அவங்கள ஏதோ ஒரு தரப்பு மிரட்டுறாங்களா? மிரட்ட காட்டி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அரசு அதிகாரி மிரட்டுறாங்கன்னு ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க?
அப்போ ஒட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகத்தை வந்து சரியாக வந்து பண்ண முடியாமல் இருக்கிறனால தான் வந்து இந்த மாதிரி வந்து அனைத்து துறையிலும் நீ எந்த துறையை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சரி, இந்த துறை கிடையாது, காவல்துறை, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இப்படி எல்லாம் ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். அப்போ இப்போ என்னதான் தமிழ்நாட்டில் நடக்குது? அப்போ அரசு துறையை வந்து நிர்வாக திறனற்ற ஒரு அரசு நடத்துறதுனால தான் இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பொதுமக்களுக்கும் பாதிக்குது, அரசுகளுக்கும் பாதிக்குது. அப்படிங்கிறது காரணங்கிறது நல்ல வெட்ட வெளிச்சம் ஆகுது. சரி, பொதுமக்கள் அடுத்த கட்டத்துக்கு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகம் இதுலேயும் பிரச்சனை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடுமையான வரி, கட்டட வரிமை, இந்த மாதிரி வரிகளை ஏற்றுறதுனால வாடகை, இது உழைப்பாளை, இதுக்கும் வந்து பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மின் கட்டணம் உயர்வு. என்ன சொல்கிறாங்க, 500 யூனிட்டுக்கு மேலே வந்து பயன்படுத்துகிற அந்த வந்து தொழிற்சாலைகளுக்கு வந்து மின் கட்டணம் உயர்வு கிடையாதுங்கிறாங்க. ஏங்க, ஒரு வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 யூனிட் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக பயன்படுத்துகிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரு தொழிற்சாலை அப்படிங்கிறப்போ இப்போ திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 யூனிட் யூஸ் பண்ணுவாங்களா? ஒரு 500 யூனிட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணுறவங்க அது தொழிற்சாலைன்னு நம்ம ஏற்றுக்க முடியுமா? 500 யூனிட்டுக்கு மேலே மட்டும் போகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து மின் கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்லி காதில் வந்து பூவை சுற்றுறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியும்? திருப்பூரில், கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா 20 ஹெச்பிக்கு மேலே வந்து கரண்ட் பயன்படுத்துகிறாங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா 1000-1200 யூனிட் யூஸ் பண்ணுறாங்க. இவங்களாம் எப்படி தொழில் பண்ணுவாங்க? இப்போ 4-5 தடவை இந்த திமுக அரசு வந்து ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 தடவைக்கு மேலே வந்து மின் கட்டணம் உயர்வு. எப்படி தொழில் செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல. கட்டடக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு வரி எச்சு பண்ணியாச்சுன்னு சொல்லி அவங்க வாடகை எச்சு பண்ண பார்க்குறாங்க. வாடகை எச்சு பண்ண முடியல, அவங்க வரி கட்ட முடியாது, அவங்களால முடியாது. கம்பெனி முதலாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா வாடகை உயர்வு இப்படிலாம் பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணுறது, அவங்களால முடியாத சூழ்நிலை. ஒரு தொழிற்சாலை முதலாளிகளும் தொழில் பண்ண முடியல, ஒரு அடிப்படையான மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வந்து செய்ய முடியல. ஆனால் வந்து தமிழ்நாடு வந்து எந்த சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது, இது எப்படி நிர்வாகம் எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு புரியாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் வந்து ரொம்ப மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை கண்டிப்பாக இந்த அரசாங்கத்தினால வந்து கண்டிப்பாக சரி செய்ய முடியாது. அது சரி செய்ய முடியக்கூடிய ஒரு திறமையோ ஒரு இதோ வந்து அவங்களோட கண்டிப்பாக கிடையாது. கடந்த காலத்தில் வந்து இவங்க தான் வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களோட தப்போட விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தோட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து கண்ணீர் சிந்தல, ரத்தம் சிந்துறாங்க, அவ்வளோ சிரமத்தில் இருக்கிறாங்க. திருப்பூரில் பார்த்தீங்கன்னா சாலை வசதி இத்தனை கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பூரில் ஒரு 1 கிலோமீட்டர் மேலே ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி பார்த்தீங்கன்னா ரோடு வந்து சமமாக வந்து நன்றபடி இருக்கிற மாதிரி ஒரு ரோட்டை காட்டுனீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னால் கேட்டுக்கிறேன். அவ்வளவு குழி குண்டியுமா, ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் ஒரு கான்ட்ராக்ட் கமிஷன் ஏதோ வருமான அடிப்படையில் ரோட்டை போட வேண்டியது, அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரோட்டை வந்து தோண்ட வேண்டியது, இப்படி ஒரு மாநகராட்சி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான மாநகராட்சி நிர்வாகம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. மாநகராட்சி மட்டும் முட்டாள்தனமாக கிடைக்காது, ஒட்டுமொத்த தமிழக நிர்வாகமே முட்டாள்தனமாக நடந்துட்டு இருக்குது.
ஏன்னா பொதுமக்களுக்காக வந்து எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஒட்டுமொத்த தமிழக வந்து மிக வந்து இன்னும் வந்து மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அடுத்து இந்த ஒரு அவஸ்தைக்கு பாடம் மூட்ட மக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த 8 மாத காலத்தை இன்னும் இந்த அடுத்த தேர்தல் 2026 தேர்தல் வர இந்த இடைப்பட்ட காலத்தில் இன்னும் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு புரியல. அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய காலங்கள் இருக்கிறது. இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் வந்து மக்களை சிந்திக்கணும். எதை நம்பி நம்ம ஓட்டு போட்டோம், ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிற மக்களை கண்டிப்பாக சிந்திக்கணும். சிந்திச்சு வருங்காலத்தில் வந்து எது சரியானது அப்படிங்கிறது மக்களை வந்து தெளிவாக முடிவெடுத்து பண்ணணுங்கிறது தான் கோரிக்கை. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அரசு அலைஞ்சு பார்த்துக்குங்க. ஏற்கனவே எப்படி இருந்தது, ஆட்சி முறை எப்படி இருந்தது, இப்போ ஆட்சி முறை எப்படி இருக்குது, இதில் யார் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆராய்ச்சி பார்த்து தான் வந்து மக்கள் முடிவு பண்ணணும். இப்போ இருந்தே முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணணும். அவசரப்பட்டோ ஏதோ திடீர்னு யாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க முடிக்கிறாங்க, அந்த ஈர்ப்பு அதெல்லாம் வந்து யாரும் வந்து நம்பி ஏமாந்துடக்கூடாது. நமக்காக வந்து யார் கரெக்டாக தொலைநோக்கு பரவல் செயல்படுறாங்க அப்படிங்கிற நல்லா யோசிச்சு பார்த்து தான் வந்து அடுத்து முடிவு பண்ணணும். தயவு செஞ்சு குறிப்பாக வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து ஏதோ ஒரு பக்கம் வந்து ஒருத்தர் ஒரு பக்கம் சாயிறாங்கன்னு சொல்லிட்டு ஏமாந்துடக்கூடாது. ஆனால் ஒன்று, இந்த தடவை வந்து தேர்தல் வந்து பணத்தாலே வந்து எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து விலைக்கு வாங்கறதுக்கு, விலைக்கு வாங்கி நம்ம ஆட்சி அமைச்சிடலாங்கிற விஷயத்தில் பயங்கரமாக ஒரு நம்பிக்கை விட்டுருக்குறாங்க. ஆனால் வந்து இந்த சொற்ப பணத்துக்கு நம்பி நம்மளோட ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சி எல்லா வளர்ச்சியும் வந்து நம்ம வந்து இழந்துடக்கூடாது. நம்மளையும் தாண்டி பல ஏழை மக்கள் வந்து இது பண்ணக்கூடாது. எங்கேயுமே போக முடியல, நிர்வாகம் எங்கேயுமே சரியில்லை. இன்னைக்கு அரசு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு சிகிச்சை வந்து நடத்தணும் அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து கரெக்டாக நாங்கள் வசதி கிடையாது. ஆதாரம் வந்து யாருக்கும் கொடுக்கணும் தேவையில்லை, நீங்களே போய் பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனை பார்த்தீங்கன்னா பெட் வசதி கிடையாது அப்படிங்கிறாங்க. அதான் முக்கியமாக வந்து பிரசவ வார்டுக்கு வேற ஏதோ நடந்தா கூட வந்து சொல்லலாம் முடிக்கலாம். பிரசவத்துக்கு உடனடியாக வந்து போனோம்னா பிரசவத்துக்கு வந்து உடனே பெட் வசதி கிடையாதுங்கிறாங்க. நமக்கு சொல்ல கிடையாது, அப்பாவி மக்களுக்கு. நம்ம நேரடியாக கள ஆய்வுக்கு போனோம்னா எல்லா வசதியும் இருக்குதுங்க, நீங்கள் யாரை வேணால் கூட்டிகிட்டு வாங்க, பண்ணிக்கலாங்க, பிடிச்சிக்கலாங்க, செஞ்சுக்கலாங்க, சரி கட்டிக்கலாங்க அப்படின்னு சொல்லி சரி கட்டிக்கத்தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஓட்டு போட்ட மக்கள் வந்து நேரடியாக வந்து அரசு மருத்துவமனைக்கு போகிற பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடுமையாக வந்து இப்படித்தான் கிடையாது. உழைப்பாளிகளில் வந்து நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம், அவங்க படுற கஷ்டத்தை அங்கே போய் பார்க்கலாம். நீங்களே போங்க, நீங்களே உழைப்பாளியை நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், அங்கே என்னென்ன நடக்குதுலாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து ஏதோ ஒரு காசுக்காக வந்து எங்கேயோ இருக்கும் ஒரு சிலருக்காக வந்து ஜாதி நடிப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் பணத்துக்காக வந்து நம்ம வந்து ஓட்டு போட்டு இந்த ஏழை மக்களையும் வந்து நம்ம சிரமப்படுத்துகிறோம். நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சியும் வந்து நம்ம வந்து பாழாக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அதில் வந்து அனைவரும் வந்து சிந்திக்கணும். அடுத்து வரும் தேர்தலில் இந்த பணத்துக்கான இந்த மிகப்பெரிய ஒரு மழை பெய்ய உள்ளது ஓட்டுக்காக. அதில் நம்பி ஏமாறாமல் நம்ம தமிழ்நாடு
எப்படி வந்து காப்பாற்றப்படணும், ஏழை மக்கள் எப்படி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சிந்திச்சு, கடந்த காலகட்டத்தில் யார் நல்லா பண்ணியிருந்தாங்க, இப்போ யார் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நல்லா வந்து தெளிவாக யோசித்து, பணத்துக்காக நம்ம வாக்கு கிடையாது, நம்மளோட நலனுக்காகத்தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக முடிவெடுத்து, இப்போ இருந்தே வந்து அதுக்குண்டான வந்து நம்மளோட ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து ஆய்வு நடத்தணும், பார்க்கணும் யார் பண்ணியிருக்கிறான். இப்போ இந்த அரசாங்கம் 4 ஆண்டுக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு. இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடந்த காலகட்டத்து அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, யார் நமக்கு வந்து இதாக இருக்கிறாங்க அப்படி. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் 4.5 வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய திட்டமே எதுவுமே கிடையாது, சுத்தம் மக்களுக்கான திட்டமே கிடையாது. கடந்த அரசாங்கம் என்னென்ன பண்ணாலும் முடிச்சாங்களோ அதைத்தான் வந்து கொடியரசு வந்து நாங்கள் எதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கான புதிய திட்டமே கிடையாது. நல்லா யோசிங்க. நான் சொல்கிறேன் நான் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நீங்கள் வந்து நல்லா யோசித்து பார்த்து முடிவு பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிங்க. அடுத்து வந்து என்ன வந்து எந்த கட்சிக்கு எந்த கூட்டணிக்கு வாக்கு அளித்தா நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும், நாடு செழிப்பாக இருக்கும், நாடு பெருமையாக இருக்கும், நாடு உலக அளவில் புகழ் பெறும் அப்படிங்கிறத நல்லா யோசிங்க. நான் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த கூட்டணிக்கு உங்களோட வாக்கை வந்து செலுத்தணும். அப்போ தான் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து அடுத்த லெவலுக்கு வரும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. தமிழ்நாட்டை காப்பாற்றுறது உங்கள் கையில் இருக்குது. நன்றி, வணக்கம்.